மகர ராசி நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களையும் இருக்கும். 2024 நல்லா போச்சு, 2025 வரப்போகுது. இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கும். பொதுவாக ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தை பார்க்கின்ற போதே அவர்களுக்கு எந்த ஆண்டு எப்படி இருக்கும், எந்த திசா புத்தி நடக்குது, அதற்குரிய பலன்கள் எப்படி இருக்கும், கிரக சஞ்சார நிலை எப்படி இருக்கு, இன்றைக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்ற கிரகம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி சஞ்சாரம் பண்ணாரு, இன்றைக்கு எதிராக இருக்கின்ற கிரகம் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கு, இதையெல்லாம் பார்க்கணும். இதற்கும் மேலாக ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன். எல்லாரும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, நல்ல நேரம் வந்துடுச்சிங்க, இது வரப்போகுதுங்க, அது வரப்போகுதுங்க, இது கிடைக்க போகுதுங்க, நீங்கள் பெரிய ஆளாக ஆக போறீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சொல்கின்ற பலன்கள் நடக்குமா என்றால் அங்கு ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக இருக்கும். ஏன் இந்த கேள்விக்குறி? அப்போ ஜாதகத்தில் சொல்கின்ற பலன்கள் என்பது சரி, உள்ள கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, இந்த கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள், கிரகம் அமர்ந்த இடங்கள், அதன் காரணமாக எந்த விதமான பாதகங்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கிறது, இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி யார், யோகாதிபதி யார், இல்லை தோஷத்தை உண்டாக்கி இருக்கின்ற கிரகங்கள் எந்த கிரகம், எந்த விதமான தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ சுப பலன்கள் கிடைக்கின்ற காலகட்டத்தில் கூட, யோக பலன்கள் கிடைக்கின்ற காலகட்டத்தில் கூட நம்முடைய ஜாதகத்தில் சாதகமான நிலை இல்லை என்றால், ஜாதகத்தில் பாதகமான நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், தோஷங்கள் இருக்கிறது என்றால், கிடைக்க வேண்டிய பலன்கள் நமக்கு கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கும். அதனால தான் திறமை மிக்க கை தேர்ந்த ஜோதிடரிடம் சென்று உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது அதுதான். என்கிட்ட வாங்கணும் எப்பயுமே நான் சொன்னதே கிடையாது. புரியுங்களா? சிறந்த ஜோதிடரை பார்த்து இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் முன்னேற்றம் தடைப்படுகிறது கேட்டு தெரிந்து கொண்டால் அதற்குரிய வழிகளை கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரி, இது ஒரு பக்கம். இந்த 2025 எப்படி இருக்க போகுது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும். அப்போ 2024 மகர ராசினர் பொறுத்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நிலைமைன்னா, 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதியும் 3ஆம் இடத்தில் ராகு இருப்பார். மே மாதம் 27ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் தான் ராகு இருப்பார். பொதுவாக இந்த ராகு, கேது, சனி பகவான் போன்ற கிரகங்கள் கொஞ்சம் வலிமை மிக்க இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் கொடுக்கின்ற பலன்கள் யோக பலன்களாக இருக்கும். அப்போ மே மாதம் 27ஆம் தேதி வரை உங்களுக்கு எந்த விதத்திலும் நெருக்கடிகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் கையில் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கேயும் ஒரு சின்ன அளவீடு சொல்லிடுறேன். முயற்சி என்பது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கு. எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சியை எடுக்கின்றீர்களோ, எவ்வளவு வேகமாக செயல்படுகின்றீர்களோ, அந்த அளவிற்கு உங்களுடைய இலக்கை உங்களால் அடைய முடியும். அப்போ முயற்சி என்பது இப்பொழுது உங்களுக்கு தேவை. அந்த முயற்சி வெற்றியாகிடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. அந்த நிலைப்பாட்டினை ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். கேது பகவான், ராகு 3ஆம் இடத்தில், கேது 9ஆம் இடத்தில். கேது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இறை வழிபாட்டில் மனம் செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். தெய்வ வழியில் சங்கடங்கள் அற்ற நிலையினை, அனுகூலங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். எல்லா வகையிலும் ஒரு அனுகூலங்கள் கிடைத்திடக்கூடிய நிலையிலும் 9ஆம் இடத்தில் கேது உங்களுக்கு ஏற்படுத்துவார். இது ஒரு பக்கம். இந்த ராகு கேது சஞ்சார நிலை இப்படியே இருக்குமா? இதுதானுங்க வாழ்க்கை. இதை தெரிந்து கொள்வதற்காகத்தானே ஜோதிடம், இந்த ஜாதகம். அதை தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இந்த ராகு கேது இப்பொழுது சாதகமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற ராகு கேது மே மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்க போறார். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க போறார். இப்பொழுது இருக்கின்ற முன்னேற்றமான பலன்களில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் ராகு கேதுவார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
இந்த காலகட்டம் உங்களுக்கு பாத சனியுடைய காலகட்டம். நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன்னா ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். இந்த 7.5 சனியின் முதல் சுற்று வருகின்ற காலகட்டம் மட்டும்தான் பலருடைய வாழ்க்கையில் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 2வது சுற்று வந்த காலகட்டத்தில் அந்த நபருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற அளவிற்கு, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற அளவுக்கு, வீடு, வாகனம், பொருளாதாரம், இந்த நிலையினை எல்லாம் தக்க வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு, நிலையான வருமானத்திற்கு வழிபார்த்துக் கொள்கின்ற நிலையினை உருவாக்குகின்ற நிலையினெல்லாம் 2வது சுற்று 7.5 சனி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்திலும் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். அப்போ 2வது சுற்றாக இருந்தால் இந்த 7.5 சனியின் பாத சனி காலகட்டம் உங்களுக்கு மிக யோகமாக இருக்கும். புரியுதுங்களா? இது 2ஆம் கட்டத்தில். இன்னும் நிறைய பேர் சொல்றாங்களே 2025 சனி பெயர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படி ஒரு கேள்வி உங்களிடமிருந்து வந்தால் என்னை நீங்கள் கேள்வி கேட்கலாம், இல்லை பஞ்சாங்கங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், இல்லை என்றால் திருநள்ளாறு போன்ற சனீஸ்வர ஸ்தலங்களுக்கு தொலைபேசி வழியாகவோ அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு எப்பங்க சனி பெயர்ச்சி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால 2025 முழுவதுமே உங்கள் ராசிக்கு பாத சனியாகத்தான் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். அப்ப பாத சனியாக சஞ்சரிப்பவர் பார்க்கின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஒரு பக்கம் லாபம் வந்துகிட்டு இருக்கும், அது குறைவு இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது சங்கடத்தை ஏற்படுத்திட்டே இருப்பார். என்ன காரணம்? விவசாயம் புரிஞ்சுக்க பார்க்கும். அடிப்படை காரணம் ஒன்று இருக்குல்ல, ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உழைக்கிறீங்க, பணத்தை சம்பாதிக்கிற ஆசை இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நேரத்துக்கு தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, உடம்பு கடந்தானே செய்யும். இன்னொரு விஷயம் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. நிச்சயமாக 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானன்ற ஒரே வரையில மட்டும் சொல்ல முடியாதுங்க. அங்கேயும் 2 விதிகள் இருக்கு. உடம்பை மட்டும் கெடுக்க மாட்டார். உடம்பை கெடுக்காமல் போனால், உடல்நிலை நலிவினை ஏற்படுத்தாமல் போனால் உங்களுடைய செல்வாக்கிற்கு அந்தஸ்திற்கு ஏதேனும் பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் உருவாக்குவார் உங்களுடைய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான். அது மட்டுமல்ல, மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவானும், ஞான மோட்சக்காரன் கேது பகவான், உங்களுக்கு ஞானத்தை உண்டாக்கி கூடிய அளவிற்கு அவரும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் அவரும் ஒன்று உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தலாம், இல்லை என்றால் செல்வாக்கில் குந்தகத்தை ஏற்படுத்தலாம். கவனமாக இருக்க வேண்டும் 2 விஷயங்களில். ஒன்று உடல்நிலையில், இன்னொன்று ஒழுக்கம், கௌரவம், புகழ், இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகிவிடக்கூடாது. இதை கவனமாக வச்சுக்கோங்க. இதுதான் ஜாதகம். அடுத்து இன்னொரு சுப கிரகம் குரு பகவான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு யோக பலன்களை சமீப காலத்தில் வழங்கிய கிரகம் குரு பகவான். உங்களுக்கு அக்டோபர் மாதம் வக்கரமானாரு. அந்த வக்கரமாகி 5ஆம் இடத்தில் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை வக்கர நிலையில் இருக்கிறார். அவரால் பெரிய யோகம் கிடைச்சது. உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கும், மற்றவருடைய பார்வை உங்கள் மீது பட்டிருக்கும், நீ தனித்துவமான செயல்பட்டிருப்பீங்க. அவருக்கு என்ன அவர் பெரிய ஆள் என்று சொல்ற அளவுக்கு பேர் வாங்கியிருப்பீங்க. இப்போ பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தொடங்கி, பிப்ரவரி 11 தொடங்கி மே மாதம் 9ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்க போகிறார் குரு பகவான். இந்த சஞ்சார நிலையுடைய காலகட்டம் பிப்ரவரி 11, மே 9 மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. ஒரு பக்கம் அந்த கிரகம் அந்த வேலையை பண்ணுது, இன்னொரு பக்கம் இந்த கிரகம் இந்த வேலையை பண்ணுது. அப்போ ஆண்டின் முற்பகுதி, ஏன்னா ராகுக்கது பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 27ஆம் தேதி, குரு மே மாதம் 9ஆம் தேதி வரையில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அந்த 5வது மாதம் வரையில் ஆண்டின் முற்பகுதியில் உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலை, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. புரியுதுங்களா? இது யோகமான நேரம் உங்களுக்கு. அதன் பிறகு குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறார். மே மாதம் 10ஆம் தேதி 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர் கொஞ்சம் உங்களுடைய எதிர்ப்புகளை அதிகரிப்பார்.
எதிரிகளால் சில தொல்லைகளை ஏற்படுத்துவார், மறைமுக தொல்லைகளை ஏற்படுத்துவார், இல்லை என்றால் உடல் நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் அதான் சொல்லிட்டு வருது உங்களுக்கு. உடல்நிலையில் கவனமா இருங்க. பணம்னு ஓடிட்டு இருக்காதீங்க. ஓய்வு வேண்டும், உறக்கம் வேண்டும், நிம்மதி வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். இந்த நாளை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. அப்போ குரு பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கு 5வது மாதம் வரையில். அதன் பிறகு மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அந்த காலகட்டம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற யோகமான பலன்கள் கிடைக்காமல் போகும். அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கு பதிகிறது. குடும்பத்துல நிம்மதி இருக்கும், தொழிலில் வருமானம் இருக்கும், செலவுகளும் இருக்கும். இதுதான் 2025 மகர ராசினரான உங்களுக்குரிய நிலை. இதை புரிந்து கொள்வதன் வழியாக, தெரிந்து கொள்வதன் வழியாக எந்த பாதையை தேர்வு செய்வது என்பதை தேர்வு செய்துக்கலாம். அந்த பாதை நீங்க போன ஜெயிக்க முடியும். இதற்கு மேலாக ஒரு 4 மாதங்கள் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பார். அரசு வழி விவகாரங்களை வெற்றி உண்டாக்குவார், வழக்கு விவகாரங்களை வெற்றி உண்டாக்குவார், உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார். எல்லாம் இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை நிறுத்தாமல், முன்னோர் வழிபாட்டை நிறுத்தாமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மேலும் நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.